பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லாம் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு. பழமொழி நானூருடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூன்றுரை அறையினார். இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமண மதத்தை வந்து சேர்ந்தவர். மூன்றுரை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊரின் பெயர். அறையனார் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசனாக இருக்கலாம், அரசன் பெயர். மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம், அப்படி இல்லைனா இவர் பார்த்தீங்கன்னா புலவரனுடைய குடிப்பெயராகவும் இருக்கலாம் அந்த மூன்றுரை அறையினார் என்பது. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் இந்த பழமொழி நானூறு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 400 பாடல்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு பாடலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி வந்து இடம்பெற்றிருக்கும். இது வந்து முதுமொழி எனவும் கொஞ்சம் சொல்லுவாங்க. தொல்காப்பியர் வந்து பார்த்திங்கன்னா பழமொழியை வந்து பார்த்திங்கன்னா முதுச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. தொல்காப்பியர் வந்து பார்த்திங்கன்னா பழமொழியை முதுச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளுக்கு நாலடியாருக்கு அடுத்தபடியாக வந்து புகழ்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு தான். சில பழமொழிகள்லாம் இருக்குது. பாம்பரையும் பாம்பின் கால், கற்றலின் கேற்றலை நன்று, தனிமரல் காடாதல் இல், திங்களை நாய் குறைத்தற்று. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழமொழிகள். இன்னும் நிறைய பழமொழிகள்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நிறைக்குடன் நீர்த்ததும்பும் இல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் 7th நியூ புக்கில் வந்து பழமொழி நானூறு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. மாறியொன்று இன்றி வரதிருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு. இது பழமொழி நானூருடைய வரிகள், நோட் பண்ணிக்கோங்க. சில இந்த வரியை கொடுத்துட்டு இது எந்த வரின்னு கூட கேட்கலாம், எந்த நூலினுடைய வரின்னு. மாறியொன்று இன்றி வரதிருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு. இதில் மாறின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை, வரதிருந்தனா வறண்டிருந்த, புகவானா உணவாக, மடமகள்னா இளமகள், நல்கினால்னா கொடுத்தால், முன்றில்னா வீட்டின் முன்னிடம், திண்ணை வந்து இங்கே வந்து வீட்டை வந்து குறிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6th ஓல்டு புக்கில் வந்து பழமொழி நானூருடைய ஒரு பாடல் இருந்திருக்கும், கல்வியின் சிறப்பு. இந்த இது பார்த்திங்கன்னா பழமொழி நானூறு தான். இதனுடைய பாடல் வரி பார்த்துக்கோங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்றவர் வந்து எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரி, எங்கே சென்றாலும் சரி, அவருக்கு வந்து புகழ் இருக்கும், அவரை வந்து வரவேற்று உணவு அளிப்பாங்க அப்படின்றதான் இதனுடைய. ஆற்றுனா வேண்டுவதில், இதை கூட கொடுத்து கேட்கலாம். ஆற்றுனா வேண்டுவதில் இது வந்து எந்த பாடல் வரி, எந்த நூலுடைய பாடல் வரின்னு கேட்கலாம். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஆற்றுனா வேண்டுவதில் இது வந்து பழமொழி நானூருடைய பாடல் வரி தான், நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சில சொல்லும் பொருள்னு பார்க்கலாம். ஆற்றவும்னா நிறைவாக, நாற்றிசைனா 4+ திசை, தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே. ஆற்றுனா எப்படின்னு பிரியும் பார்த்தீங்கன்னா 6 கூட்டல் உணா. 6 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வழி, உணா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு, வழிநடை உணவு. இதனை வந்து கட்டுச்சோறு எனவும் பார்த்தீங்கன்னா இக்காலத்தில் வந்து கூறுவர். பழமொழி நானூறு வந்து பார்த்திங்கன்னா 34 அதிகாரங்களை கொண்டது. இது வந்து வரலாற்றை வந்து அதிகமாக கூறும் நூல். உலக வசனம் அப்படின்னு அழைக்கப்படுவது தான் பார்த்திங்கன்னா பழமொழி நானூறு. தொல்காப்பியர் வந்து பழமொழியை முதுச்சொல் என்று சொல்வார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்